அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது 2026 கன்னி ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியால அருள் வாக்கால எப்படி இருக்க போறது இந்த ஆண்டு. நம்ம தொடர்ந்து சோழி பிரசனம் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில பார்த்துட்டு வர்றோம். அம்பாள் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியால் அன்பு உறவுகள் ரொம்ப பேரு அந்த வீடியோவை பார்க்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஃபோன் பண்ணியும் ஐயா ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றீங்க, எங்களுக்கு நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை தானுங்க? திருவேற்காட்டு கருமாரியம்மன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது கண்டிஷன் அவருக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, நல்லாயிடும், சரியாயிடும், ஒண்ணுமே இல்லப்பா. அதான் சொல்லுவாங்க, மருத்துவரும் ஒரு தெய்வம். ஏன்னா அவங்க நடமாடும் தெய்வம். அப்படி ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் போது அது மக்கள் மத்தியில போய் மனசுல இடம் பிடிக்குது இல்லையா, அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்குள்ள வருது இல்லையா, அது என்ன செய்யும் அப்படின்னா 2026 நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிடும். ஆத்தா தாய் சொல்லக்கூடிய வாக்கு நான் சொல்லலைங்க, பிரசங்கத்தை போட்டு நான் உங்களுக்காக சொல்றேன். அதே போல 2026 இந்த புத்தாண்டு கன்னிராசியில் பிறந்த நல்ல உள்ளம் படைத்தவர் கன்னிராசி. கன்னிராசி என்பர்களை பார்த்தோம் அப்படின்னா, யாராவது ஆப்போசிட்ல பேசினாங்க கண்ணை பார்த்தே பேசுவாங்க. ஏன்னா கண்ணுல ஒரு கவர்ச்சி இருக்கும் இந்த கன்னிராசி. பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் ஒரு வசீகரம் இருக்கும். அவங்க நடக்கிற நடையா இருந்தாலும் சரி, அவங்க சாப்பிட்ற ஸ்டைலா இருந்தாலும் சரி, ஏதேன்னு ஒரு வகையில கன்னிராசி கிட்ட ரொம்ப பேரு வசியமாயிருவாங்க, பாசமாயிருவாங்க. அப்படி பாசத்தையும் அன்பையும் காட்டக்கூடிய கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரங்கள் உண்டு. கன்னிராசியில மொத்தம் 3 நட்சத்திரம். ஒரு ராசியில 3 நட்சத்திரம், 9 பாதங்கள். உத்திர நட்சத்திரம், கன்னிராசியில உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் கன்னிராசி தான். அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் கன்னிராசி தான். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசி. இந்த உத்திர நட்சத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரிய திசையில பிறந்தவங்க தான் நீங்க கன்னிராசியில. சூரிய திசையில பிறந்தவங்க உத்திர நட்சத்திரம். அஷ்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சந்திரனுடைய திசையில பிறந்தவங்க, இது சந்திரனுடைய நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாயுடைய நட்சத்திரம். நீங்க செவ்வாய் திசையில பிறந்தவங்க. அழகா எடுத்துக்கலாம், நீங்க சித்திரை நட்சத்திரமா நான் செவ்வாய் திசையில பிறந்தவையா. இப்படி இந்த 3 நட்சத்திரமும் கொண்ட கன்னி ராசிக்கு இப்ப நடைமுறையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கோச்சார கிரகத்துல ஒரு 3 ஆண்டுகளாக ராகு கேது ஒரு பக்கம் ஆட்டி படைச்சது. இப்ப சனி பகவானும் ஒரு பக்கம் வச்சு செய்யறார். அதாவது எதை எடுத்தாலும் பிரச்சனை. அன்பு உறவுகளை ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். தாய் நமக்கு உத்தரவு கொடுப்பா, நம்மளும் சில விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமையில எந்த விரிசலும் வராம பாத்துக்கிறேங்க. ஏன்னா இன்னும் ஒரு 2 ஆண்டு காலம் சனி பகவானுடைய தாக்கங்கள் இருக்கும் இந்த ராசிக்கு. அதனால இந்த கணவன் மனைவிக்குள்ள அன்பை ஒருபோதும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஈகோ பிரச்சனை ஒன்றும் இருக்காது.
நீ நான் நீ பேசு நான் பேசு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிப்பாங்க. அந்த மாதிரி வராம பார்த்துக்கிறங்க. நட்பு விஷயத்துல, தொழில் விஷயத்துல, கோச்சார கிரகங்கள் எதுவா இருந்தாலும் சரிங்க, அம்பாள் நமக்கு சொல்ல போற வாக்கு நல்ல வாக்காக அமையும். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம் இருக்கு, கோளாறு பதிகம். தினமும் காலையில எந்திரிச்சு 9 முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லு. இத படிங்க. வேயுறு தோழி வங்கன் வெற முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று நவக்கிரகங்களை போற்றி பாடுங்க. சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும். 9 முறை அப்படியே மாத்தி சொல்லிட்டே இருங்க. வேயொரு தோழி வங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று சொன்னால் நவக்கிரக தோஷம் என்ன, எந்த கிரக தோஷமும் உங்களை அண்டாது. பயப்பட தேவையில்லை. சனி வந்துட்டார், 7.5 சனி, நாகதோஷம், சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், ஏன் போய் காசை கொண்டு போய் செலவு பண்ணணும்? எதுக்கு? இது பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய நிலைமையை உருவாகுங்க. ஏன்னா 7ல சனி வரும்போது ரொம்ப பயம் அதிகமாகும். நீங்க இப்ப இருந்து ஆரம்பிச்சிருங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாசம் சனி 7ல வரப்போற திருக்கணிதப்படி வந்து உட்கார்ந்து இருக்காரு. அதுவே ஆட்டின்னு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் மீறின நம்மளை காக்கக்கூடிய சக்தி திருவேற்காட்டு கருமாரியம்மன். இந்த 2026ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க போறோம். எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், எந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும், யாரிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தை அம்பாள்கிட்ட நம்ம கேட்போம் சோழி பிரசங்கம் மூலமாக. தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா ஆதி பராசக்தி, அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்த சக்தியாக இருக்கக்கூடிய இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய கருமாரி திருவேற்காட்டு கருமாரி உருமாறி எங்க வேண்டுமானாலும் காற்றாக கலந்து வரக்கூடியவர். ஒவ்வொரு சக்தி பீடத்திலும் ஒவ்வொரு அம்மன் கோவிலிலும் அம்மனாக, அதாவது பெண் தெய்வமாக. இன்னைக்கு பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப மக்கள் அதிகமா பண்ணக்கூடிய வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு. அதாவது உருவம் இல்லாமல் கூட ஒரு வேப்ப மரத்துல கூட வச்சு அம்பால வழிபடுவாங்க. மாரியம்மன்கிற வடிவுல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் மாரியம்மன் இருக்கும். கருமாரியம்மன் ரூபமாக அந்த சக்தியாக, எல்லாம் அந்த சக்தி தான், ஒரே சக்தி தான், பேரு தான் மாறி மாறி இருக்கும் அம்மனுக்கு. ஆதி பராசக்தி வடிவில் அனைத்து தெய்வங்களும் நமக்கு அன்னையாக அம்மாவாக கூட இருந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த திருவேற்காட்டு கருமாரியம்மன் மொத்த வடிவமாக இருந்து நமக்கு இந்த கலியுகத்தில் நம்மளை காக்கக்கூடிய தெய்வமா இருக்காங்க. தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா கன்னி ராசியில பிறந்து இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் உன் குழந்தைகள் தாயே. கலியுகத்துல நல்லது செஞ்சாலும் குத்தம், இது உதவ போனாலும் குத்தம். நீ எதுவா இருந்தாலும் சரி, இந்த 2026ல எப்படி இருக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், எதுல சரியா இருக்கணும், 2026 சந்தோஷமா வாழணும். உன் பிள்ளைங்க எந்த குறையும் கஷ்டமும் இல்லாம, ஏமாற்றம்லாம் போதும். ஒரு நல்ல வழியை காட்டி இந்த கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு வாக்கு சொல்லு தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா. தெய்வத்துடைய அருள் பரிபூரணமா கிடைக்கக்கூடிய வருடம் இந்த 2026. கன்னிராசிக்கு தெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய வருடம் திருவேற்காட்டு கருமாரியம். இந்த வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அம்பாள் முதல் வாக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம் அம்பாளுடைய வாக்கு இந்த வீடியோ மூலியமா கொடுக்கறத எல்லாரும் பார்க்க முடியாது. அம்பாள் நினைப்பா, இவன் கஷ்டத்துல இருக்கா, இவன் கஷ்டத்துல இருக்கா, என் பிள்ளை கஷ்டத்துல இருக்கு, நான் எந்த ரூபத்துல வேணுமானாலும் போவேன், இந்த ரூபத்திலையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், கொஞ்சம் சரி பண்ணிக்க, தெய்வத்துடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற முதல் வாக்கு
அம்பாள் ஆதிபராசக்தி வடிவில் இருக்கக்கூடிய திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க கும்பிட்ட தெய்வத்துடைய அருள் கிடைச்சிருச்சு. என்ன நடக்கும்? 2026 எப்படி இருக்கும் தாயே? உன் குழந்தைகளுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லி அவங்கள நல்லா வச்சிரு தாய். முதல் விஷயமாக ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்ட வேண்டும். வேலை வேலை பிரச்சனை பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாத்தையும் அம்பாள் சரி செய்வா. நம்ம பார்த்துக்கிட்டா தானே நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ உடல் மீது கவனம் தேவைதானே. தினமும் உடற்பயிற்சி பண்ண வேண்டும் அல்லவா? தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்க. காலையில எந்திரிச்சு சீக்கிரமா எந்திரிச்சு நடைப்பயிற்சி பண்ணுங்க. உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறங்க. ரொம்ப நேரம் தூங்காதீங்க. எப்பெல்லாம் அதிக வேலை பார்க்குறவங்க நேரம் கிடைக்கிறோம் அந்த நேரத்தை பயன்படுத்தி ரெஸ்ட் எடுத்துக்கிறங்க. உடல் மீது சற்று கவனம் தேவைய. இந்த வருஷம் பிறக்க போது இல்லையா, முன்னாடியே உடல் பரிசோதனை ஒன்று பண்ணிருங்க. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் இப்பவே சரி பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா மனவேதனை மன போராட்டம் தானே உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கு. டென்ஷன் அதிகமா, டென்ஷன் யோசனை இது அதிகமா இருந்தாலே மனசுக்கும் உடலுக்கும் ரெஸ்ட் இல்லாத வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ அதுவே உங்க உடலை சோர்வாக்கிடுமே. அம்பால நினைச்சுக்கிறங்க. ஒரு முறை உடல் பரிசோதனை பண்ணிருங்க. மருத்துவர் சொல்லக்கூடிய அம்பாள் தான் மருத்துவராக இங்க இருப்பா, அந்த ரூபத்துல தான் இருப்பா. அங்கேயே அந்த வாக்கு, மருத்துவர் சொல்லக்கூடிய வாக்கு அம்பாளுடைய வாக்கு. இப்படி ஃபாலோ பண்ணுங்க. பெருசா இதுவும் இருக்காது, பயப்படாம போங்க. ஏன்னா இந்த 2026 உங்க வாழ்க்கையில முதல்ல பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய வருடம். பட்டதெல்லாம் போதும், ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமே ஏமாறாம வாழ்க்கையில வெற்றிக்கு மேல் வெற்றி, அதை சொல்லுவாங்கல்ல, அதிரடி ஆட்டம் ஆரம்பம். அடிச்சு நொறுக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம எல்லைக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த புடிச்சுட்டீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம குடும்பம் வளர்ச்சி பெறணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், கௌரவமா வாழணும். தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மாவும் பிள்ளைங்களுக்கு 2026 ஒரு நல்ல வாக்கு சொல்லு தாயே. வீடு யோகம் கண்டிப்பா உண்டுங்க. வீடு யோகம், மன யோகம், வண்டி யோகம், வாகன யோகம் கண்டிப்பா உண்டு. ஏதாவது வீடு விற்க முடியாம இருக்கேன், ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கேன், ஒரு இட பிரச்சனை இருக்கு, சரியாகாம இருக்கு, இல்ல வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த 2026 உங்களுக்கு தடையா இருந்த விஷயங்கள் எல்லாம் மனசுக்கு நிறைவு தரக்கூடிய அமைப்பாக இந்த 2026 உங்களுக்கு வெற்றி தரும். தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா, கன்னிராசியில பிறந்த உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லு தாயே. குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். இடம் மாற்றம், தொழில் மாற்றம், தொழில்ல பதவி உயர்வு. நான் ரொம்ப விரதமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒரே சம்பளம் தான், ஒரே இடம் தான், கொஞ்சம் மேல் பதவி, வருமானம் கொஞ்சம் அதிகமா வந்தா நல்லா இருக்குமே, சம்பள உயர்வு. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்டமாக ஒரு நகர்வு உண்டு தொழில்ல. நான் சொந்த தொழில் பண்றேன், இன்னும் ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன், ஆரம்பிங்க. 1 2 ஆகும், 2 3 ஆகும், 3 4 ஆகும், அப்படியே 6ஆக பெருகிக்கொண்டே போய்கொண்டே இருக்கும். வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். நீங்க செய்யற தொழில். திருவேற்காட்டு கருமாரியம்மனை செய்யற தொழில ஒரு திருவுருவ படம் வாங்கி வச்சுக்கிறீங்க. தினமும் அம்பாளை பாருங்க, அம்பாளுக்கு ஊதுபத்தி காட்டுங்க. உங்க வாழ்க்கையில அந்த ஊதுபத்திங்கிற மனம் போல உங்க வாழ்க்கையும் மணக்கும். வேலை இல்லாம படிச்ச படிப்புக்கு தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசியில பிறந்த அன்பு உறவுகளுக்கும் ஒரு இன்பமான செய்தி உங்களை சேரும். நீ உங்கள் தகுதிக்கு ஏற்ற பணி உங்களுக்கு கிடைக்கும். எந்த மாற்றமும் இல்லை. இந்த 2026 மிகப்பெரிய ஒரு உயர்வை எட்டி போகக்கூடிய ராசியில கன்னி ராசி அமைய போது. கவலையப்படாதீங்க தாயே பராசக்தி. கன்னிராசியில பிறந்த உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லு தாயே. திருமணம் தடை இல்லாம இந்த ஆண்டு நடக்குங்க. ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிறீங்க. தெரிஞ்ச வரனா இருந்தா பிரச்சனையே இல்லை, தெரியாத வரன் ரொம்ப தூரம் அப்படின்னா முதல்ல விசாரிக்கணும்.
ஏன்னா அந்த திருமண விஷயத்துல சில ஏமாற்றங்கள் வந்து மறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அம்பாள் உங்களை அப்படியெல்லாம் ஏமாத்திர மாட்டா. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறா பாருங்க. எப்படி கொடுக்குறா? நீங்க விசாரிக்க முறை, அதாவது நம்ம எல்லாமே ஒரு வரன் பார்க்கும்போது விசாரிப்போம் இல்லையா? அப்படி விசாரிக்கிறதுல கொஞ்சம் நீங்களே இறங்கி தெளிவா, ஏன்னா இப்ப புரோக்கர் மூலியமா நமக்கு எவ்வளோ வரன்கள்லாம் வருது. ஏன் என்கிட்டயே ரொம்ப பேர் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஐயா, வயசு அதிகம் மாப்பிள்ளைக்கு, அவருக்கு ஒரு 47 வயசு, 41 வயசுன்னு போட்டு ஒரு ஜாதகம் எழுதி கொடுக்க முடியுமா? 1 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு கேட்டான். அந்த பாவத்தை செஞ்சா என் குடும்பம் எப்படி வளரும்? அம்பாள் திருவேற்காடு கருமாரியம்மனை மனசுல வச்சிருக்கக்கூடிய நான் அந்த பாவத்தை செய்யலாமா? அவங்களுக்கு ஒண்ணு சொன்னேன், இந்த டேட்ல இருந்து மாத்தினீங்கன்னா பொய்தன்னு சொன்னேன். அவங்க தாய் தந்து தான் வந்திருந்தாங்க அக்காவோட. 3 பேருக்குமே மிகப்பெரிய பிரச்சனை, உயிர் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி வேற எங்கேயாவது போய் மாத்திட்டு 6 வாழ்க்கையாவது போய் கெடுத்தா? அவங்களுக்கு ஜாதகத்துல தோஷம் இருந்துச்சு. சொன்னேன், இது போல போங்க, பரிகாரம் இருக்கு, போய் பண்ணுங்க, கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மகிட்ட வரல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா கன்னிராசி ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு வேதனை வலியோடு இருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் போய் ஏமாந்தோம்னா எப்படி இருக்கும்? அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது. திருமணமானவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல கணவன் மனைவிங்கிற பாசத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டீங்களா, உங்க வாழ்க்கையில நீங்க தான் இப்படி இருக்கணும். 2 பேரும் உங்களுக்கு இடையில எவ்வளவு பெரிய சுனாமியே வந்தாலும் சரி பிரியவே கூடாது. 2 கை பிடிச்சிட்டிய உங்க வாழ்க்கை லைஃப் வரைக்கும் அந்த கையை பிடிச்சுக்கிறங்க, அன்போடு பிடிச்சுக்கிறங்க, பாசத்தோட பிடிச்சுக்கிறங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோச்சுக்கிட்டு பெரிய விஷயமா ஆக்கிடக்கூடாது. தாயை திருவேற்காட்டு கருமாரியம்மா உன் பிள்ளைங்களுக்கு, கன்னிராசியில பிறந்த உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு. சொந்த மூலியமா உங்களுக்கு வரவு உண்டுங்க. உங்களுடைய சொந்தங்கள் பிரிஞ்சிருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கானு ஒண்ணு சேருவாங்க, சேர்த்துக்கிறங்க. நண்பர்கள் பகைச்சு போனவங்க, உங்களை ஏமாத்தி போனவங்க எல்லாம் உங்ககிட்ட வர்றதுக்கான வருடம் இது. ஆனா கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறேன், அவங்க கிட்ட சூதானமா இருந்துக்கிறேங்க. ஒரு பகையோ பிரச்சனையோ ஆகி போனவங்க திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆனா அவங்க கிட்ட முன்ன மாதிரி ரொம்ப வெளிப்படையா இல்லாம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது. அதே போல புதிய நண்பர்கள் புதுசா ஒரு பழக்கத்துக்குள்ள 2026 வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரொம்ப உஷாராக, ரொம்ப தெளிவாக, கவனமாக இருக்கக்கூடிய வருடமும் இதுதான். ரொம்ப தெளிவா இருந்துக்கிறணும். உண்மைய ரகசியத்தை எல்லாம் பேசக்கூடாது. அவன் இப்படி பண்ணா, இவன் எனக்கு இப்படி பண்ணான்னு அவன் போய் அவன்கிட்ட போய் அப்படியே சொல்லிடுவான். இதால நமக்கு பெரிய தலைவலி வரும். உங்க ரகசியத்தை நீங்க எந்த அளவுக்கு பாதுகாத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. மற்றவங்க கதையை, மற்றவங்களுடைய குறைய நீங்க ஏதாவது ஒன்று பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை உங்க நண்பர்கிட்டயோ உங்க உறவினர்கிட்டயோ போய் சொல்ல, அதை அவங்க அசால்ட்டா கொண்டு போய் இது போல இவர் சொன்னாருன்னு சொல்ல, அவங்க உங்ககிட்ட வம்புக்கு வர, இதனால உங்களுக்கு பெரிய தலைவலி வர எதுக்கு தேவையா? இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதை ஓரம் கட்டி வச்சிருங்க. பார்த்தீங்களா, கேட்டீங்களா, அதோட அவ்வளவுதான். மற்றவங்ககிட்ட ரீப்ளே பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயத்த எடுத்து யாருக்கிட்டையும் கதை சொல்லாதீங்க. கதை பேசுறது நிறுத்திடுங்க. இன்னொருத்தவங்களுடைய விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட பரிமாற வேண்டாம். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறேங்க. அன்பு உறவுகளே, திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கு உங்களுக்கு நல்ல வாக்கா வந்திருக்கு. தனம் வாக்கு குடும்பஸ்தானம் மேலோங்கும். கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. உங்க குடும்பம் வளர்ச்சி அடையும். உங்க பிள்ளைங்க நல்லா வருவாங்க, வளர்ச்சி பெறுவாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய தருத்தரியை ஒளியும், லட்சுமி ஐஸ்வர்யம் கிட்டும். கல்வியில இந்த ஆண்டு எல்லா மாணவர்களுமே சிறப்பா வருவாங்க. எல்லா ராசி மாணவர்களுமே சிறப்பா வருவாங்க. வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் விலகி நன்மைகள் சேரக்கூடிய வருடம் 2026. கன்னிராசி அன்பர்கள், நம்ம ஏற்கனவே சொன்னது போல சில விஷயங்கள்ல மட்டும்தான் கவனம். உடல் பரிசோதனை, மற்ற எல்லாம் உங்களுக்கு சித்தி ஆகுது. தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வந்திருக்கு. சந்தான பாக்கியத்துக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நோய் தீரும், மனப்பினி விலகும், மங்களம் உண்டாகும். உங்க வீட்டுல
நாதசுவரம் ஒலிக்கும், கெட்டி மேளம் கேட்கும், மங்கள வாத்தியம் ஒலிக்கும், அனைத்து சுபகாரியங்களும் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடக்கும். கன்னி ராசியில பிறந்து இன்னைக்கு கலங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு அம்பாள் கொடுத்த வாக்கால சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். இந்த சந்தோஷமும் இந்த மகிழ்ச்சியும் இந்த நம்பிக்கையும் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய மொத்த உருவம் உங்ககிட்ட வந்துருச்சு, உங்ககிட்ட சேர்ந்துருச்சு. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, கேட்டுட்டீங்க, நல்ல விஷயம் நடக்கும். நம்மகிட்ட நீங்க ஜாதகம் சோழி பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல மேல நம்பர் கொடுத்துருவேன். அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர் எல்லாம் ஒண்ணுதான். அந்த நம்பருக்கு நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஜாதகத்தை நீங்க போட்டோ அனுப்பலாம். அதுல டேட் ஆஃப் பர்த், டைமு, பிறந்த ஊர், பேர் இருந்தா போதும். இல்லை அப்படின்னு தனியாகவும் நீங்க எழுதி அனுப்பலாம். சோழி பிரசனம் பார்க்கறதுக்கு சென்னைக்குள்ள இருந்தா நேரம் வரலாம். வெளியூர் அப்படின்னா வீடியோ கால் மூலமாக முன்னாடி நீங்க பதிவு பண்ணிக்கிறீங்க. வீடியோ கால் மூலமாக நம்ம சோழி பிரசனம் பார்க்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி. இனி இந்த பலன் முடிஞ்சதுக்கு பிறகு வார பலனாகவும் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில அம்பாளுடைய உத்தரவுப்படி இனி பிரசங்கத்துல நம்ம பொதுவான ஒரு அம்பாளுடைய வாக்கை கொடுத்துட்டு இருப்போம். அம்பாள் உங்ககிட்ட நிரந்தரமா இனி இருந்து வாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா. யாருக்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியும்? அம்பாள்கிட்ட தானே சொல்ல முடியும். அன்னை ஆதிபராசக்திக்கு தானே சொல்ல முடியும். திருவேற்காட்டு கருமாரியம்மன் ஒரு முறை மனசுல நினைங்க, உங்க கஷ்டம் பறந்தோடும். கோளாறு பதிகம் இதை மட்டும் தினமும் காலையில 9 முறை படிங்க. இல்லையா கேளுங்க, காது குளிர கேளுங்க, மனப்பாடம் ஆயிடும். வாய் நிறைய சொல்லுங்க, வார்த்தை வெளியில வரணும். சுவாமி அறையில பூஜை அறையில விளக்கேற்றி வச்சு படிங்க. 9 முறை பற்றி வெளியில போங்க. உங்க பயணம் அன்னைக்கு சிறப்பா இருக்கும். திருவேற்காட்டு கருமாரியம்மன் உங்களுக்கு துணையா இருக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவுக்கு பெரும் ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா அன்பு உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வீடியோவுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த வீடியோ மேல ஆர்வம் காட்டுறீங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா அன்பு உறவுகளே, நல்ல விஷயம் ரொம்ப நடக்க இருக்கு கன்னிராசிக்கு. நாளை உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.